அனைவருக்கும் வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை சாதிக்காய். இந்த சாதிக்காய் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஏராளமாக விளையுது. ஏன்னா அது ஒரு குறும்புதர் மாதிரியான ஒரு செடி. அதனுடைய இலை காய் எல்லாமே மருத்துவ குணங்கள் இருந்தது. நம்ம குற்றாலத்துக்கு போனோன்னா ஜாதிக்காய் ஊறுகாய் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அது அருமையான பசி தூண்டி. இப்போ அந்த காலத்தில் அரேபிய மாலுமிகள் இந்த ஸ்பைஸ் ரூட்னு சொல்லுவோம், அந்த நறுமண பொருட்களை வணிகம் செய்யும் வணிக தளத்தில் இந்த ஜாதிக்காயை ஒரு ரகசியமான ஒரு பொருளாக வச்சுருக்காங்க. ஏன்னா மேற்கத்திய நாடுகள் அவங்க என்ன சொல்லுவாங்களா, ஒரு காய் இருக்குது, அந்த காயை முகர்ந்து பார்த்தாவே அது காமத்தை தூண்டக்கூடிய ஒரு பொருள். அது மாதிரி ஒரு ரகசியமான பொருளான அந்த சாதிக்காயை சித்தர்கள் அருமையான ஒரு அவசரகால மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. குழந்தைகள் எங்கெங்கெல்லாம் எந்த வீட்டில் இருக்காங்களோ அங்கே உரை மருத்துவம் அப்படின்றது சித்தர் மருத்துவத்தில் ஒரு பழமையான மருத்துவம் இருக்குங்க. அது என்ன மருத்துவம் அப்படின்னு சொன்னால், அந்த உரை மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை ஒரு சின்ன அம்மியில் உரைச்சி பயன்படுத்துறது. இப்போ வசம்பு இது மாதிரி ஒரு 10 மூலிகைகள். அதில் சாதிக்காய் இல்லாத வீடுகளே இருக்காது. ஏன்னா குழந்தைகள் இரவு நேரத்தில் சில நேரத்தில் வயிற்று வலினாலோ வேறு எதுனாலோ எதுவும் அழுக ஆரம்பிக்கும். உடனே இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் தூக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடிடுறாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க சித்தர்கள் இந்த உரை மருந்தை உரைச்சி, சாதிக்காயை உரைச்சி வயிற்றில் தடவுனாவே குழந்தைகள் அமைதியாக தூங்க ஆரம்பிச்சிருது. தாவரவியலில் மிரிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்லப்படுகின்ற இந்த சாதிக்காயை வச்சு குழந்தைகளுக்கு செரிமான கோளாறை போக்கி வாந்தி பேதியை அகற்றக்கூடிய சித்த மருத்துவ தயாரிப்பு எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்னைக்கு நம்ம கழிச்சல், அதாவது வயிற்றுப்போக்கை சரி பண்ணக்கூடிய ஒரு தயாரிப்பு எப்படி பண்றதுன்றதை பார்க்க போறோம். அதற்கு தேவையான பொருட்கள் ஜாதிக்காய், சுக்கு, ஜீரகம். இந்த மூணையும் வச்சு எப்படி அந்த பொடி தயார் பண்றதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஜாதிக்காயை நல்லா தட்டி அரைச்சி வச்சுட்டோம். அரைச்சி 1-2 பவுடராக்கி வச்சுட்டோம். அடுத்ததா சுக்கு நல்லா தோல் சீவி இதையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டோம். அதே மாதிரி ஜீரகத்தையும் பவுடர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுறோம். இப்போ இது அளவு எவ்வளோ எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, 2.5 ஸ்பூன் ஜீரகத்திற்கு 1 ஸ்பூன் சுக்கு, 1 ஸ்பூன் ஜாதிக்காய் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஜீரகம் அப்படின்ற நல்ல செரிமானம் உண்டாகக்கூடிய பொருள் எவ்வளோ எடுக்கிறோன்னா 2.5 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். 2.5 ஸ்பூன் ஜீரகத்திற்கு, இது பொடியாக இருக்கிறதுனால லேசாக வறுத்தா போதும், அதில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு 1 ஸ்பூன் நிறைய சுக்கு பொடி சேர்க்கிறோம். அடுத்ததா 1 ஸ்பூன் நிறைய ஜாதிக்காய் பொடி சேர்க்கிறோம். இந்த மூணையும் சேர்த்து லேசா இளம் வறுப்பா வறுத்துட்டு திரும்ப இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். இளம் வறுப்பா வறுத்தா போதுமானது. சுக்கு நம்மளுக்கு நல்ல சீரணத்தை உண்டாக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, சுக்கை நம்ம மோர்லையோ தயிர்லையோ சுக்கு பொடியை எடுக்கும் போது நம்ம வயிற்றில் உள்ள வாயுவை கண்டிக்கும். அதாவது வயிறில் கேஸ் நிறைய தேங்கிருச்சு அப்படின்னா அதுக்கு இந்த சுக்கு பொடியை மோர்லையோ தயிர்லையோ எடுத்துக்கலாம். இந்த வயிற்றில் உள்ள காற்றை குறைக்கக்கூடிய தன்மை சுக்கு பொடிக்கு உண்டு. ஜாதிக்காய் எடுத்துட்டோன்னா நம்ம அளவு குறைச்சி தான் சேர்க்கணும். குழந்தைங்களுக்கு ஜாதிக்காயை உரைச்சி, அதாவது இப்படி ஒரு ஜாதிக்காய் இருக்குது அப்படின்னா இந்த ஜாதிக்காய் எடுத்து ஒரு அம்மிக்கல்ல வச்சு லேசாக ஒரு உரைப்பு உரைச்சி ஒரு சின்ன ஒரு விரல் அளவுக்கு எடுத்து இதை தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க முன்னாடி கொஞ்சமாக இரவு நேரத்தில் கொடுக்கலாம். இந்த ஜாதிக்காய் நல்ல சீரணத்தை உண்டாக்கக்கூடியது. நல்ல சீரணத்தை உண்டாக்கக்கூடியது மட்டும் இல்லை, கல்லீரல் மண்ணீரல் இந்த 2 உறுப்புகளையும் நல்லா பலமடைய செய்யக்கூடியது. இப்போ இந்த பொடி வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை இன்னொருக்க நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை முழுமையாக பவுடர் பண்ண பொடி இதோ இருக்குது. இந்த பொடியை 1 ஸ்பூன் அளவுக்கு காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, நம்ம இது கூட வேணும்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் மட்டும் கொஞ்சம் போல நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா அப்படியே எடுத்துக்கலாம். காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை வெந்நீரில் இந்த பொடியை நம்ம சாப்பிடணும். இப்போ இந்த ஜாதிக்காய் பொடி எதற்கெல்லாம் பயனளிக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது குழந்தைங்களுக்கு ஜென்ரலாக, அதாவது ஒரு சில உணவு சாப்பிட்டாங்கன்னா செரிக்காமல் பால் தெரிஞ்சு வாந்தி எடுப்பாங்க, இல்லை குமட்டல் மட்டும் இருக்கும் வாந்தி இல்லாமல்.
இப்போ பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி இந்த பொடியை யாருக்கு நம்மளுக்கு குமட்டல் வாந்தி இருக்கோ அவங்க இதை காலை இரவு 2 வேளை எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தொந்தரவு இருக்க உங்க பெரியவங்க வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை கூட இதை வந்து வெந்நீரில் எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களா இருந்தால் நம்ம எடுக்க வேண்டிய அளவு 1 சிட்டிகை, அதாவது இந்த 2 விரலில் எடுக்கிற அளவு மட்டும் எடுத்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து கலந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து இதை மட்டும் சரி பண்றதில்ல, வாதம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது. ஏன்னா இந்த ஜாதிக்காய் நல்ல தூக்கத்தை கொடுத்து மன அமைதி கொடுக்கறதுனால பக்கவாதம் இருக்கவங்க இந்த ஜாதிக்காய் பொடி எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு கழிச்சல்னு சொல்லுவாங்க, அதாவது மோஷன் போகும், கடுமையான நாற்றம், அதாவது உணவு செரிக்காம ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும், பெரியவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி செரிக்காத உணவு நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஜாதிக்காய் பொடி அந்த உணவை நல்லா செரிப்பிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். இந்த ஜாதிக்காய் பொடியோட முழுமையான பலன் நம்மளுக்கு கிடைக்கணும்னா உணவுக்கு முன், அதாவது வெறும் வயிற்றுல இல்லாட்டினா சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு இந்த பொடியை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் ஜாதிக்காய் அதிகமாக சேர்றதுனால இது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது ஒரு தூக்கம் உண்டாக்கும் தன்மையும் மிதமான ஒரு தலை சுற்றலையும் பித்தத்தையும் அதிகப்படுத்தும். அதனால தேவைப்படும் போது மட்டும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வாந்தி பேதி இரண்டையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஜாதிக்காய் பொடியில் இருக்க ஒரு ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு மருத்துவ குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.